வணக்கம். நான் தான் சிறுநீர் கழிப்பிடம் பேசுகிறேன். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், நான் சிறுநீர் கழிப்பிடம்தான் பேசுகிறேன். நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள பள்ளிப்படை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில்தான் என்னை அமைத்திருக்கிறார்கள். ஆக்சிஜனை அள்ளித்தரும் அற்புத மரங்களும் காட்சிக்கு வண்ணம் சேர்க்கும் கவின்மிகு மலர்களும் நிரம்பிய அழகிய பள்ளி இது. இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் என்னை தினமும் பயன்படுத்துவதில் ஒரு பிரச்சனையை உணர்ந்தனர். ஒவ்வொரு முறையும் என்னை பயன்படுத்தி முடித்த பின் தண்ணீர் ஊற்றினாலும் நான் துர்நாற்றம் வீசுபவனாகவே இருந்தேன். வகுப்பறையில் அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கு அந்த துர்நாற்றம் இடைஞ்சலாக இருப்பதையும் அவர்கள் உணர்ந்தார்கள். இதற்கு எந்த வகையில் தீர்வு காண்பது என்று மாணவர்கள் குழுவாக அமர்ந்து விவாதித்தனர். ஒவ்வொரு தீர்வாக பட்டியலிட்டனர். எனக்கோ மகிழ்ச்சி. என்னை சுத்தப்படுத்தத்தானே அவர்கள் முயற்சி செய்கின்றனர். அதனால்தான் இந்த மகிழ்ச்சி. குழுவில் அமர்ந்து விவாதம் செய்து என்னை எப்போதும் மணக்கச் செய்யும் யோசனை ஒன்றை அவர்கள் கண்டுபிடித்தனர். ஃபினாயில் துளிகள் எப்போதும் என்னுள் சொட்டிக்கொண்டே இருந்தால் நான் சுத்தமானவனாகவும் மனம் வீசுபவனாகவும் நோய்களை பரப்பாதவனாகவும் இருப்பேன் என்பதை கண்டறிந்தனர். பிறகு என்னை மனம் வீசும் ஒரு இடமாக மாற்றிட அவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்தனர். ஆசிரியர் உதவியுடன் என் சுவர்களில் நீளமான குழாய் ஒன்றினை பதித்தனர். குழாய் நடிகிலும் சிறு சிறு துளைகளை இட்டனர். ஒரு குழு மாணவர்கள் வாளியில் ஃபினாயிலும் நீரும் கலந்த கலவையை தயாரித்தனர். குழாயின் ஒரு முனையில் அக்கலவை கலந்த பாட்டில் ஒன்றினை கவிழ்த்து வைத்தனர். பாட்டில் இருந்த ஃபினாயில் குழாய் முழுவதும் நிரம்பி துளைகளில் ஒழுகி என்னை எப்போதும் நனைத்து கொண்டே இருந்தது. பாருங்கள், இப்போது நான் அசுத்தமானவன் இல்லை, மனம் வீசிடும் ஒரு சிறுநீர் கழிப்பிடமாக மாறிவிட்டேன். என்னை இப்படி மாற்றிய என் பள்ளி பிள்ளைகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு விருட்சமும் ஒரு விதையுள்தான் ஒளிந்துள்ளன என்பார்கள். என் போன்ற சிறுநீர் கழிப்பிடங்களை மனமிக்க இடமாக மாற்றும் எண்ணமும் ஒரு சிறு விதைதான். இதனை விருட்சமாக்கும் வித்தை உங்கள் கைகளில்தான் உள்ளது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை உணருங்கள். நன்றி, வணக்கம்.